வணக்கம். நான் உங்கள் பிருந்தா அசோக், ஈரோட்லேருந்துங்க. வாழ்வியல் பயிற்சியாளர். என்கிட்ட சில கிளைண்ட்ஸ் வருவாங்க. அவங்களோட இஷ்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஓவர் திங்கிங் தாங்க எனக்கு பிரச்சனையே அப்படிம்பாங்க. இந்த ஓவர் திங்கிங் என்ன? இட் இஸ் அன் இன்னர் வாய்ஸ் ஃப்ரம் அஸ். சில பேருக்கு அந்த வாய்ஸு கேட்கவே கேட்காது. ஏன்னா அவங்கக்குள்ளே கவனம் செலுத்தலைன்னு அர்த்தம். சில பேருக்கு அது ஓவராக கேட்கும். அதுக்கு பேர் மென்டல் சேட்டர் அப்படிம்பாங்க. இந்த சேட்டர் பாக்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா? உங்களுக்குள்ளேயே யாரோ வந்து பேசிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த இந்த இது என்னென்னா, பேசுகிறது எல்லாமே நல்ல விஷயமா இருக்குமா நம்ம இன்னொரு வாய்ஸ் அப்படின்னா இல்லை. ஒன்று குட்டு, இன்னொன்று பேடுங்க. சரி, இப்போ குட்டு என்ன பண்ணும்? நம்மளை அவேர் பண்ணும், அனலைஸ் பண்ண வைக்கும், ரிஃப்ளெக்ட் பண்ண வைக்கும், இந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி ஆக்ட் பண்ணணுங்கிறத சொல்லும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வேலையை செய்யலான்னு போகிறப்போ வேண்டாம் இதை பண்ணாத அப்படின்னு நம்ம மனசு சொல்லும் இல்லையா? ஆனால் அதை மீறி நம்ம பண்ணோம் அப்படின்னா அது தவறாக போகும். அப்போ உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? ச்சே, அப்போவே எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதை தான் நான் சொல்கிறேன். அது நம்மளை காஷன் பண்ணும். இதெல்லாம் நல்ல விஷயங்கள். சரி, இதில் தேவையில்லாத விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா, தேவையில்லாத சிந்தனைகளை கொண்டு வந்து கொடுக்கும். நம்மளை ஏதாவது சுனாமி வந்துடுமோ, நமக்கு அப்படி ஆகிடுமோ, இப்படி ஆகிடுமோ அப்படின்னு தேவையில்லாத விஷயங்களை சிந்திக்கிறப்போ நமக்கு ஆங்ஸைட்டி தாங்க ஜாஸ்தி ஆகும். சரி, இதை எப்படி பிருந்தா ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ஈஸியான விஷயங்க. 5 ஸ்டெப்பில் இதை நம்ம பார்த்துடலாம். ஒன்று, இந்த சேட்டர் பாக்ஸ் உங்களுக்குள்ளே இருக்காங்கிறத எப்படி செக் பண்ணலான்னா, இது ஒரு லூப் மாதிரிங்க. இது திருப்பி 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 ரீவைண்ட் ஆகியும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு நடக்குதான்னு பாருங்கள். 2வது, இது சொல்யூஷனை நோக்கி கொண்டே போகாதுங்க. 3வது, பெரும்பாலும் இது நெகட்டிவாக இருக்கும். 4வது, உங்களை டிஸ்கனெக்ட் பண்ணிடும். செய்கிற வேலையிலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணி உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிடும். வேலையும் செய்ய விடாது உங்களுக்கு. சாதாரணமாக ஒரு விஷயத்தில் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆனாவே 5 to 10 minutes ஆகும் திருப்பி நம்ம அந்த வேலையை செய்யறதுக்கு. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளை பல மணி நேரம் டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுடுங்க. இது அந்த மாதிரி நடக்குதான்னு பாருங்கள். ஃபைனலாக 5வது என்ன அப்படின்னா, இது பெரும்பாலும் இந்த சிந்தனைகள் கடந்த காலமோ இல்லை எதிர்காலத்தை நோக்கி தான் இந்த சிந்தனைகள் வந்து நமக்குள்ளே வரும். கடந்த காலம் என்ன, முடிஞ்சு போச்சு, இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது. எதிர்காலம் அது நம்ம கையில் கிடையவே கிடையாது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்த மென்டல் சேட்டர், இந்த ஓவர் திங்கிங் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? விழிப்புணர்வு அடையுங்க. உங்களால் சரி பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணுங்கள். இல்லைன்னா எங்களை மாதிரி ப்ரொஃபஷ்னல்ஸோட சப்போர்ட்டை எடுத்துகிட்டு வெளியில் வாங்க. மீண்டும் சந்திப்போம். பிருந்தா அசோக்.